கைஸ், குளு மணாலி டூர் பேக்கேஜ் வந்திருக்கோங்க. 3 nights and 4 days. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த டூரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில், இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரோத்தாங் பாஸ், ஸ்னோ இருக்கா இல்லையா, ஸ்னோ ஃபால் இருக்கா இல்லையா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மணாலியில் வந்து ஸ்னோ ஃபால் இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு நாளில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட ஜேர்னியை டெல்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ டெல்லி டு மணாலி 502 kilometers. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 11 to 12 hours ஆகும். நீங்கள் பர்சனல் வெஹிக்கிளில் போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போய் ரீச் ஆகிடலாம். சரியா, ஃபைன். ஸோ எங்கள் பஸ் ட்ராவலிங் 9:30 ஸ்டார்ட் பண்ணி ஏர்லி மார்னிங் நாங்கள் குள்ளூரில் போய் ரீச் ஆகிட்டோம். சன்ரைஸை பார்த்துக்கிட்டே இந்த சூப்பரான என்வரான்மெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வேலி, அதாவது க்ரீன் வேலி, லேயராக மவுண்டெயின்ஸ் இருந்துச்சுங்க. கீழே வாட்டர் ஃப்ளோ, அதாவது ரிவரில், அது மேலே மலை, அதாவது லேயராக ஃபுல்லாக க்ரீனரியோட சூப்பராக இந்த சன்ரைஸோட என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த சன்ரைஸோட ஒரு காஃபி குடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போதே எங்கள் டிரைவர் கொண்டு போயிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வண்டியை நிறுத்தினார். ஸோ அந்த காஃபி ஷாப்பில் இருக்கிற அந்த பால்கனிலேருந்து இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சன் ரேஸோட கீழே இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து அழகாக காஃபி குடிச்சிக்கிட்டே இந்த வியூவை வந்து சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மணாலிக்கு நீங்கள் ட்ரிப் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? 2 சீசனுங்க, சம்மர், வின்டர். நீங்கள் ஆஃப் சீசன், அதாவது ஆட்டமில் கூட நீங்கள் வரலாம். பட் ஸ்டில் வின்டரில் நீங்கள் ஸ்னோஃபால் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். டிசம்பர், ஜனவரி வின்டரில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஸ்னோஃபால் குள்ளுலேயே வந்து நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே பேஸ்மெண்ட்டில் மண்டி இருக்கும். மண்டின்றது ஒரு பிளேஸ். அதுக்கு மேலே குல்லு, அதுக்கு மேலே மணாலி. ஸோ நீங்கள் குள்ளுலேயே வந்து வின்டரில் வரும்போது ஸ்னோஃபால் இருக்கும். ஸோ அடுத்து சம்மரில் வரீங்க அப்படின்னா ரோத்தாங் பாஸ், இந்த மாதிரியான இடத்துல தான் வந்து ஸ்னோஃபால் இருக்கும். வெதரை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நான் ஒரு டனல்ஸை பற்றி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட 9-10 டனல்ஸ் வந்து இருந்துச்சுங்க. அட்டல் டனல், அது எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இது மாதிரி மலையை குடஞ்சி நிறைய டனல்ஸ் இருந்துச்சு. இந்த டனல்ஸ்னால் நியர்லி ஒரு 9 kilometers 10 kilometers உள்ளேயே, அப்படியே டனல் உள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அட்லாஸ்ட் குழுவோட மெயின் பிளேஸுக்கு வந்து வந்துட்டோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து குல்லு. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம குல்லுவில் மவுண்டெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ குல்லு அந்த டவுனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வைஷ்ணவ தேவி டெம்பிள் வந்து அவ்வளோ ஃபேமஸுங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா குல்லுவில் நிறைய ஆக்டிவிட்டீஸுக்கான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். வாட்டர் ஆக்டிவிட்டீஸ், பேராகிளைடிங், பேராஷூட் ரைடிங் சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இப்போ நம்ம மணாலி ரீச் ஆகிட்டோங்க. மணாலியில் ஹோட்டல் ராக்லேண்ட் இன், இந்த ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இது மணாலி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. 3 star ஹோட்டல். நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ பால்கனி ஃபேஸிங் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரூம்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹில்ஸ், அதாவது அந்த ஸ்னோ தெரியுது பாருங்கள் சென்ட்ரா. ஸோ இந்த வியூ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அது வந்து ரோத்தாங் பாஸ், அந்த ஸ்னோ இருக்கிற இடம் வந்து ரோத்தாங் பாஸ். அங்கே தான் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ வந்து போக போகிறோம். இன்றைக்கி வந்து மால் ரோடு, ஹமீண்டா டெம்பிள், புத்திஸ்ட் மானிஸ்ட்ரி, ஸோ இது மாதிரி நிறைய லோக்கல் சைட் சீயிங் இருக்குது. அதை தான் வந்து ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நீங்கள் மணாலி போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் டே மணாலி உள்ளேயே வந்து என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. 11 o'clock செக்இன் இருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஃபுட் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த 5க்கு ஒரு 4.5 ஸ்டாரே வந்து கொடுக்கலாங்க. எஸ்பெஷலி இந்த வியூக்காகவே வந்து நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி அந்த ஃபுட் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ நான் இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அங்கே இருக்க ஸ்டாஃபும் வந்து ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்க. எஸ்பெஷலி ரிசப்ஷனில் ரொம்ப எந்த ஒரு விஷயம் கேட்டாலும் ப்ராப்பராக அவங்க அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 3 star ஹோட்டல், ராக்லேண்ட் இன். இதுக்கான டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அந்த வியூ பாருங்கள். மார்னிங் டைமில் வியூ இன்னும் சூப்பராக இருக்குங்க. நைட்டு அந்த ஸ்லோ ஃபால் ஆகி மார்னிங்கில் அந்த மவுண்டன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்லோவாக தான் இருக்கும்.
ஃபர்ஸ்ட் டே ஈவினிங் நாங்கள் போன முதல் இடம் ஹமிண்டா டெம்பிள். சூப்பராக இருந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. ஈவன் தோ ரோட்டில் ரொம்ப டிராஃபிக் இருந்தாலும் மைண்ட் செட் பண்ணிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக மணாலினாலே டிராஃபிக் தான், சரியா? ஸோ அந்த டிராஃபிக்கை ஓவர் கம் பண்ணி இந்த கோவில் போய் விசிட் பண்ணும்போது சூப்பராக இருந்துச்சு. ஒரு கேவ் மாதிரி இருந்துச்சு. அந்த கேவ் உள்ளே தான் அந்த அமிண்டா காடஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கூகுளில் படித்து பாருங்கள். இந்த கோவிலுக்கு வெளியில் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது இந்த முயல் குட்டிங்க, புசு புசுன்னு நாய்க்குட்டிங்க, ஆட்டுக்குட்டிங்க இவங்கள வச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு இவங்க மினிமலாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி கல்ச்சுரல் ட்ரெஸ் ஃப்ளாஸோட அவங்க கொடுத்து ஃபோட்டோ எடுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி அனிமல்ஸோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸோட எடுக்கிறதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறது 50 ருபீஸுங்க. ஸோ இது ஒரு ரீசனபிளான ப்ரைஸ். மணாலியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட சர்வைவல் இந்த மாதிரி டூரிசத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஒரு சில இடத்துல ரொம்ப ஹெவி காஸ்ட் வாங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிளைடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் சார்ஜே 3000 வாங்குறாங்க. பேராஷூட் ரைடிங்லேயும் 3000 வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ரைடு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃபோட்டோ ஷீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் சார்ஜ் தான். ஸோ இதை தொடர்ந்து யாக் ரைடிங். ஸோ யாக் ரைடிங் அப்படின்றது சூப்பராக இருக்குங்க. அந்த அனிமல் மேலே உட்காந்து யாக் மேலே உட்காந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஸோ அட்லாஸ்ட் யாக் மேலே உட்காந்து ரைடும் போயிட்டோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த யாக் ரைடிங்கை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு யாக். அதோட கொம்புலேருந்து அதோட உடம்புல இருக்க அந்த ஃபர்லேருந்து எல்லாமே வந்து நம்ம இந்த இடத்துலலாம் பார்க்கவே முடியாது. ஹில் ஸ்டேஷனில் மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த யாக் ரைடிங்கை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். Touchdown, touchdown, ayy. I be in the box like it's bento. Hit my heart beating, what's the tempo? Ain't the game running through your tempo. Bust down, ayy. I know what's on your mind. We do this all the time. We fight and then we're fine. You know I'm yours, you're mine. Oh mine, I'm yours, you're mine. Oh mine, oh mine, I'm yours, you're mine. Oh mine, about to do a bit, what you in for? Tell them do fall back like it's limbo. Don't complicate things, keep it simple. Hold it down. Love you like my family, we can't fold. Love it when you smile, so the dimple. Love it when you give a little nympho. Bust it down, ayy. I know what's on your mind. We do this all the time. We யாக் ரைடிங் முடிச்சுட்டு கடோத்கஜ் டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. ஹமிண்டா டெம்பிள்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த கடோத்கஜ் டெம்பிள் இருக்குது. ஆக்சுவலி இது டெம்பிள் அப்படின்னா ட்ரீயை தான் வர்ஷிப் பண்ணுறாங்க. ஸோ ஹமிண்டா அவங்க வந்து இந்த கடோத்கஜ் இவரோட அம்மா. இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. மகாபாரதத்தில் கடோத்கஜை பற்றி நீங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் ஞாபகமாக இந்த ஒரு இடத்த வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஹமிண்டா டெம்பிள், கடோத்கஜ் டெம்பிள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மால் ரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கும் போது செம்ம மழைங்க. ஸோ மழையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். அங்கே எஸ்பெஷலி ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.